ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டூ ஆல் இன் ஒன். இன்றைக்கி பசங்க 2வது நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சாப்பாடு வெந்துட்டுருக்கு, பால் காய்ச்சி வச்சுட்டேன். பசங்களுக்கு தண்ணி காஞ்சிட்டு இருந்தது, கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதுவும் தேய்ச்சி முடிச்சிட்டேங்க. காலையில் டிஃபனுக்கு இட்லியும் புதினா கொத்தமல்லி தழை சட்னி ஆட்டலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு பால் சாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. பசங்களுக்கும் டிஃபன் போட்டு வச்சுட்டேன், அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு இங்கே ஆற வச்சுட்டு இருந்தேங்க. பால் சாதத்துக்கு நான் பால் சாதம் தாங்க சொல்லுவோம், மதியம் தயிர் ஆயிரும். எல்லாம் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி அவங்களையும் அனுப்பிச்சி விட்டுட்டுங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கும் இட்லி, சட்னி, பால் சாதம், தொட்டுக்க ஊறுகாய், தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேங்க. அவருக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருந்தேன். பேக்கில் போட்டு பேக் பண்ணிவிட்டு 9 மணிக்கு அவர் கொடுத்து விட்டுட்டு கிச்சனில் இப்படி தாங்க இருக்குது. ரொம்பவும் க்ளீன் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை வேலை. பாத்திரமும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆரோ போட்டுட்ருந்தாங்க, அதுக்கு பக்கெட் வைக்காம வைக்கணும். அப்புறமா சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு நானும் இட்லி போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிச்சனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. பாத்திரம்லாம் விளக்கிட்டேன். சாப்பாடு கொஞ்சம் இருந்தது, எனக்கும் சேர்த்து தான் பால் சாதம் கிண்டியிருந்தேன். மதியம் சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருந்தேன், அப்புறமா கட் பண்ணி சாப்பிட்றலான்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.